பொம்மை ஆட்சி, நிர்வாக திறமையற்ற ஆட்சி, திராவிட மாடல் என்று சொல்லிக் கொண்டு திருட்டு ஆட்சி தான் இங்க நடக்குது. திருடுவதற்கு எப்படியெல்லாம் யாராவது கலை கற்றவர்களோ அவங்க தான் இந்த ஆட்சியில நடக்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி, செவிடங்கால சங்கூதுற மாதிரி இருக்கிறது. எத்தனைதான் எழுப்பினாலும் எழும்ப மாட்டேங்குது. மதுரை மாநகராட்சியில மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னா, இங்கே திமுகவில் அடித்தட்டில் இருந்து மேலே வரைக்கும் ஊழல். இன்னைக்கு தொடர்ந்து இடி ரைடு. இன்னைக்கு எனக்கு முன்னாலே பேராசிரியர் சொன்னதை போல, ராமா சீனிவாசன் அவர்கள் சொன்னதை போல, அடுத்து இந்த தேர்தல் முடிந்த பிறகு வரிசையாக அவர்கள் ஜெயிலுக்கு போக இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஆட்சியாளருக்கு சிறைத்து விட்டார்கள். இன்னைக்கு என்னன்னா, இளைஞர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு போதைக்கு பல நினைவுகள் அடிமையாக இருக்கிறார்கள். பல ஊடகங்களில் வருகிற செய்திகள் நாள்தோறும் வந்திருக்கிறது. பள்ளியிலே படிக்கிற மாணவிகள் ஆசிரியரை அடிக்கிறார்கள். ஒரு காலத்திலே ஆசிரியர் அடித்தார், திருத்துகிறார் என்று நினைத்தவர்கள்தான் இன்னைக்கு பெரிய அதிகாரியாக, பெரிய அறிஞர்களாக இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமுறையை கெடுத்த ஒரு ஆட்சி என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. சிவபெருமானே குற்றம் செய்தால் தவறுதான் என்று வாதிட்ட நக்கீரன் பரம்பரை வாழ்ந்த இந்த பூமியில் இருந்து எத்தனை முறை குரல் கொடுப்பது, எத்தனை முறை ஆர்ப்பாட்டம் பண்ணுவது, எத்தனை முறை மாமன்றத்தில் குரல் கொடுப்பது. நீங்க குரலா கொடுக்கிற மாமன்றத்தில் போன சார், நான் மாமன்ற கூட்டமே கிடையாது அப்படின்ட்டு. மாமன்ற கூட்டமே 6 மாதம் நடக்கல. ஒரு வித்தியாசமான மாநகராட்சி. இந்தியாவிலே 20 லட்சம் மக்கள் பெருக்கம் உள்ள மாநகராட்சி 40க்கும் மேற்பட்ட மாநகராட்சிகள் இருக்கிறது. இந்த 40 மாநகராட்சியில இந்த மதுரை மாநகராட்சி மாதிரி மோசமான மாநகராட்சி எங்கும் கிடையாது. மண்டல தலைவர் இல்லை, நிலைக்குழு தலைவர் 2 பேர் இல்லை, மேயர் இல்லை, கூட்டம் நடத்தவில்லை. உனக்கு இது எதுக்கு? உனக்கு இதெல்லாம் ஜனநாயகம்? நீ என்ன சுதந்திரம் சொல்ற? நீ என்ன மக்களாட்சி? தமிழ்நாட்டுக்கு நாங்க தமிழ்நாட்டு உரிமையை கேட்கிற மத்தியில் நீங்க இருக்க உள்ளாட்சிக்கு உரிமையை கொடுக்கலையே. இதுதான் நியாயமா? இதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியுடைய இது சாதனையா? இது ஒரு சாதனையா என்பதை எண்ணி பார்க்கும். 69 மாமன்ற உறுப்பினர் இருந்து கொண்டு ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியாத அரசு தான் இந்த திமுக அரசு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனையும் ஊழலுங்க. நான் ஏற்கனவே 2-3 ஆர்ப்பாட்டத்தில் சொல்லிட்டேன். மாநகராட்சிக்கு போனா அந்த காலத்துல சொல்லுவாங்க, நம்ம படம் எடுத்திருப்பாங்க, ஆயிரங்காலத்து பயிர், 1000 தடவை வாங்கி அபூர்வ சிந்தாமணி. நீ யாரும் பார்த்துக்க மாட்டேங்க. இப்ப போடுறாங்க, அப்ப சன் லைஃப்ல போடுறாங்க. நீ பாத்திருக்கீங்களா? பேரத்து எல்லாம் பார்த்துருவாரு, அப்பா எல்லாம் பார்த்துருவோம். அதுல மாதிரி ஒரு கோட்டைகளை போனா அது என்னன்னா ரத்தம் கொடுக்கு. இங்க என்னன்னா மாநகராட்சி போனா யாரு போனாலும் சரி, அது காசு கொடு. நம் நாடு படம் பார்த்தோம்ல, நம் நாடு படத்துல தேங்காய் சீனிவாசன் அங்க இருக்க மக்கள், அதாவது சேரிவான் மக்கள் வருவாங்க, குடிசையில வர்ற மக்கள் ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க. ஐயா எங்க வீட்டுக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. வெயிட் அவங்களுக்கு என்ன ஒண்ணு தெரியாது, என்ன வெயிட். அப்பதான் நான் சொல்றேன், வெயிட்னா இந்த ஆளுக்கு பணம் அதுதான் இங்க நடக்குது.